ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோல என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா, இளநிலை உதவியாளருக்கான வேலை தான் பாத்தீங்கன்னா இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல் டீடைல்ஸ் வந்து பார்க்க போறோம். சோ இளநிலை உதவியாளர் மட்டுமே இல்லாம ஸ்டீனோகிராஃபர் அந்த மாதிரி நிறைய பேர் பல நாட்களா எதிர்பார்த்துக்கின்ற பல கவர்மெண்ட் ஜாப் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்ல வந்து அவைலபிளா இருக்கு. சோ என்னென்ன ஜாப் அப்படின்றத வீடியோக்குள்ள போய் நம்ம தெளிவா பார்க்கலாம். சோ இந்த ஜாப்போட கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு நீங்க 12ஆம் வகுப்பு நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். சோ இன்கேஸ் நிறைய பேர் டிகிரி படிச்சிருப்பீங்க, டிப்ளமா படிச்சிருப்பீங்க, இல்ல ஐடிஐ படிச்சிருப்பீங்க, எது படிச்சாலும் பிரச்சனையே வந்து கிடையாது. வெறும் நீங்க 10, 12 நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 69,200 வரைக்கும் பாத்தீங்கன்னா மாத சம்பளம் தருவதா வந்து வழங்கியிருக்காங்க. சோ இதுல வந்து உங்களுக்கு எந்தவித முன் அனுபவம் இல்லைனா கூட இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். சில ஜாப்க்கு எக்ஸ்பீரியன்ஸும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி ஜாப்லாம் இல்லையோ அந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க. ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு எலிஜிபிள், உங்களால வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த வீடியோல அந்த ஜாப் நீங்க ப்ராப்பரா எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ண அந்த ஜாப் கிடைக்கும், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், உங்களுக்கான அப்ளிகேஷன்லாம் எங்க கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா வீடியோக்கு நான் கிறிஸ்டல் கிளியரா தெளிவா சொல்லியிருக்கேன். சோ எந்த அளவுக்கு நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப் நீங்க அப்ளை பண்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் தெளிவா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாத்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணிருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதான் பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட். நீங்க வீட்ல இருந்துட்டே மொபைல் மூலமாவே பாத்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்லயே அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயம் நான் வீடியோக்குள்ள ஷேர் பண்ணிருக்கேன். இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ண தயாரா இருக்கீங்க, உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்கும் அப்ளை பண்ணக்கூடிய லிங்கும் வேணும். இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ண தயாரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் அண்ட் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் இந்த ரெண்டு லிங்குமே சேர்த்து ஒரே லிங்கா பாத்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்கா உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து கொடுத்திருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்ல நம்ம சொல்லிருக்க ஜாப் பத்தி டீடைலா வந்து இங்கிலீஷ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. இதை நீங்க படிக்கிறதா படிச்சு பார்க்கலாம். அப்படின்னா ஸ்க்ரால் பண்ணி நீங்க கடைசியா போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா லிங்க்குமே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க. இதுல உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அது பக்கத்துல கூடிய கிளிக் ஹியர் அப்படின்றத இது மேல வச்சு ஒரு கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்துடும். ஃபர்ஸ்டே உங்களுக்கு கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஷோ ஆகும். இந்த கிளிக் ஹியர் மேல வச்சு ஒரு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான லிங்க் வரதுக்கு ஒரு 15ல இருந்து ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கும். சோ 15ல இருந்து ஓவர் நம்பரா குறைஞ்சு 0 அப்படின்றது வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணாலே போதும். இப்ப பாருங்க ஓவர் நம்பரா குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. சோ குறைஞ்சு முடிச்சு ஃபைனலா 0 அப்படின்றது வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா இந்த சைட் அப்படியே ஸ்க்ரால் ஆகி கீழே போகும். அப்படியே ஸ்க்ரால் ஆகி சடனா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிளிக் ஹியர் அப்படின்ற இடத்துல வந்து நிக்கும், கீழே வந்துடும், டோட்டலா கீழே வந்துடும். சோ கீழே ஃபைனலா உங்களுக்கு ஒரு கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ண உடனே இதுல நீங்க எந்த லிங்கை கிளிக் பண்ணிருக்கீங்களோ அந்த லிங்கை உங்களுக்கு கிளிக் ஹியர் அப்படின்றத கிளிக் பண்ணி உங்களால வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். அப்ளை பண்ணக்கூடிய சைட்டுக்குள்ளேயும் போய்க்க முடியும். சோ உங்களுக்கு தேவையான எல்லா லிங்குமே ஒரே லிங்கா பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்கா கொடுத்திருக்கேன். ப்ராப்பரா வந்து செக் பண்ணிக்கோங்க. சோ உங்களுக்கு இந்த ரெண்டு லிங்குமே தேவைப்படும் அப்படினால ப்ராப்பரா ரெண்டு லிங்குமே கிளிக் பண்ணி பார்த்து ரெண்டுமே ப்ராப்பரா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சொல்லக்கூடிய மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணி ப்ராப்பரா வந்து உங்களால வந்து எடுத்துக்க முடியும். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பத்தி உங்களுக்கு ஒண்ணே அப்படியே தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலா இருக்கும். சோ முடிஞ்ச அளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் சிம்பல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு சேலரி, என்ன மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும், என்ன மாதிரி டெசரபிள் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றத பார்த்தலாம். டோட்டலா 4 விதமான ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 பாத்தீங்க அப்படின்னா சேமா தான் கொடுத்துருப்பாங்க. கடைசியா அந்த ஸ்டீனோகிராஃபர் மட்டும் பாத்தீங்கன்னா தனியா வந்து டீடைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இந்த ஃபர்ஸ்ட் 3 பாத்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்லேயே ஜெனரல் டிபார்ட்மெண்ட்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்லேயே SNPக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபைனலா ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்ல FNAக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஜாப் போஸ்டிங்குமே உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி பாத்தீங்க அப்படின்னா 19,000 இருந்து அதாவது 20,000 இருந்து உங்களுக்கு 63,200 வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் 3 ஜாப் போஸ்டிங் உங்களுக்கு சேலரி தருவதா அறிவிச்சிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த 3 ஜாப்புக்குமே. அதே மாதிரி டிசரபிள் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. இந்த ஸ்ரீனகராப்பருக்கும் அதே மாதிரி தான் சேலரியை பொறுத்த வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 25,500 இருந்து 81,100 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதா அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு நீங்க பாஸ் பண்ணாலே போதும். இந்த டோட்டலா அந்த 4 ஜாப்மே டெசரபிள் குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும். அதே நேரத்தில் MS ஆஃபீஸ், MS வேர்டு, MS எக்ஸல், பவர் பாயிண்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த MS ஆஃபீஸ், MS வேர்டு, MS எக்ஸல், பவர் பாயிண்ட் எல்லாமே ரொம்ப சிம்பிளான விஷயம், பேசிக்கான காமனான ஒரு டூல் தான் அது. ஓகேவா, உங்களுக்கு இதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் பெரிய நாலேஜ்லாம் ஒண்ணுமே வந்து கிடையாது. இன்கேஸ் தெரியாதவங்களுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன். யூடியூப் ஓபன் பண்ணி இதை பத்தி நீங்க பார்த்தாலே போதும். ஜஸ்ட் இந்த MS ஆஃபீஸ் டுட்டோரியல் பிகினர்ஸ் சொல்லி நீங்க யூடியூப்ல போட்டாலே, அதே மாதிரி MS ஆஃபீஸ் வேர்டு டுட்டோரியல், MS ஆஃபீஸ் எக்ஸல் டுட்டோரியல் தமிழ் கூட போடுங்க. தமிழ்லேயே நிறைய பேர் டீட்டெயிலா இதை பத்தி நிறைய வீடியோ போட்டிருக்காங்க. ஜஸ்ட் நீங்க ஒரு 5 மினிட்ஸ் ஒரு ½ hour ஒரு வீடியோ நீங்க பார்த்து MS ஆஃபீஸ் வேர்டு எக்ஸல் பவர் பாயிண்ட் ஒவ்வொரு வீடியோவும் நீங்க அரை மணி நேரம் பார்த்தாலே போதும். ஜஸ்ட் நீங்க டைப் பண்றதா இல்ல விஷயமே, மற்றபடி ஒண்ணுமே வந்து கிடையாது. சிம்பிளான விஷயம்.
உங்களால ஒரு மணி நேரத்துக்குள்ளே பாத்தீங்கன்னா இது எல்லாத்தோட டுட்டோரியலுமே பார்த்து தெரிஞ்சுட்டு உங்களால ப்ராப்பரா ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால இதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லி யாரும் அப்ளை பண்ணாம விட்டுறாதீங்க. ஸோ எல்லாமே வந்து அப்ளை பண்ணுங்க. இதுல இருக்கக்கூடிய இந்த 3 ஜாப் போஸ்டிங்கும் என்ன மாதிரி ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு 28 வயதுக்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. நிறைய பேர் யோசிப்பீங்க ப்ரோ 28 ரொம்ப கம்மியான வயது ப்ரோ, எனக்கு வந்து 35 வயது இருக்கு, என்ன பண்ணலாம் யோசிப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன மாதிரி அப்படின்றத உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்றேன். ஸோ வீடியோவை கண்டினியூ பண்ணிக்க. அதே மாதிரி ஜூனியர் ஸ்டீனோகிராஃபருக்கு பார்த்தீங்கன்னா 27 வயதுக்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதுக்குமே உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் கூடிய இந்த 4 ஜாப் போஸ்ட்டுமே என்ன மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருடம் வந்து கொடுத்துருக்காங்க. அதர் பேக்வர்ட் கிளாஸஸ்லேயே என்சிஎலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3 வருடம் வந்து கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூபிடி கேண்டிடேட்லேயே அன்ரிசர்வ்டு பீப்புள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10 வருடம் வந்து கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூபிடிலேயே எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 15 வருடம் வந்து கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூபிடிலேயே ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 13 வருடம் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 வயது இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினருமே சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த ப்ரொசீஜர்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த பேஜுக்குள்ள நீங்கள் வந்த உடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்ளை நோ பக்கத்தில் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒரு இது இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். எப்படி நீங்கள் ஜாப்க்கு அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன் டைம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அப்ளை நோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர்னு சொல்லிட்டு 3/2020 சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது ஆல்ரெடி அப்படியே இருக்கட்டும். அது எந்த சேஞ்சஸும் நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் மிஸ்டரா மிஸ்ஸஸா இல்லை டாக்டர்ஸா இல்லை ப்ரொஃபஸர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ராப்பராக இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்களோட ஃபுல் நேம் அப்புறம் உங்களோட இமெயில் ஐடி உங்களுக்கான ஒரு யூனிக்கான ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல உங்களோட பெட் நேம் அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து சும்மா டாக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன வேணுமாலும் நீங்கள் செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் கொடுக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இல்லை நீங்கள் வேற செக்யூரிட்டி கொஸ்டின் நீங்கள் கொடுக்குறாருந்தாலும் நீங்கள் ஹூ இஸ் ஃபாதர் நேம் உங்கள் அப்பாவோட பேர் கேட்டிருப்பாங்க, இல்லை உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்கூல் நேம் கேட்டிருப்பாங்க, இல்லை உங்களோட ஃபர்ஸ்ட் டீச்சர் நேம் வந்து கேட்டிருப்பாங்க, இல்லை உங்க இந்த மாதிரி காமனான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ நான் பெட்டு வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். நான் டாக்னு கொடுத்துட்டேன். இல்லை நீங்கள் வந்து சின்ன சின்ன இது ஏதாவது சின்ன ஒரு பெட்டு வளர்க்குறீங்க, பேர்ட்ஸ் வளர்க்குறீங்கன்னா கூட உங்களோட கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணிக்கலாம். இல்லை கொடுத்துற கேப்சாவை ப்ராப்பராக அந்த பாக்ஸில் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்றத நீங்கள் கொடுத்தாலே போதும், நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்குவீங்க. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இந்த ஓரத்துக்கு வாங்க. இந்த இடத்துல லாகின் ஹியர் அப்படின்னு இருக்கும். அதற்கு கீழே ஆல்ரெடி அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நம்பரும் சேமாக இருக்கான்னு மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்கேஸ் இப்படி மாறி இருந்துச்சு அப்படின்னா இந்த 3/2025 அப்படின்றத மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் என்ன இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த இமெயில் இங்கே கொடுத்துட்டு நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அதே பாஸ்வேர்டு இங்கே நீங்கள் கொடுத்துட்டு சைன்இன் அப்படின்றத கொடுத்தாலே போதும். இந்த பேஜுக்குள்ள உங்களால் லாகின் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் எப்பவும் போல கவர்மெண்ட் ஜாப்புக்கு உங்களால் காமனான டீட்டெயில்ஸ் கொடுத்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அதே மாதிரி அந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப்க்கு எக்ஸாமினேஷன் இருப்பதா வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் கொஸ்டின்ஸ் வந்து OMR ஷீட்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இது ரெண்டுல ஏதாவது ஒன்று இது பண்ணலாம். உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் நீங்கள் படிச்சிருப்பீங்களா அது ரிலேட்டடாக தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸும் வந்து இருக்கும். டோட்டலாக 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். 2.5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ என்ன மாதிரி ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு டெஸ்ட் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒன் டைம் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா விஷயங்களும் டீட்டெயிலாக புரிய ஆரம்பிச்சிடும். நானும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் ஓரளவு நான் ஷேர் பண்ணிட்டேன். நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 20/5/2020 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும்.